தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக்கு சேர இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் விஜய். மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என தனது முதல் மாநாட்டிலேயே விஜய் அறிவிப்பை வெளியிட்டாலும் அது தாவேகாவின் கூட்டணி கணக்கிற்கு எந்த விதத்திலும் கை கொடுக்கவில்லை. இதனிடையே அதிமுக பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகாவை சேர்க்க பேச்சுவார்த்தை நடப்பதாக அவ்வப்போது தகவல் வெளியானது. அண்மையில் இதற்கான முன்னெடுப்பில் என்டிஏ தீவிரம் காட்டியதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பாஜக தலைவர்கள் மௌனம் காத்து வந்தனர். இது ஒரு பக்கம் இருக்க, அண்மையில் நடந்த தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணியா அல்லது தனித்து போட்டியா என்பது பற்றி ஆலோசித்ததாக தகவல் வெளியானது. பேச்சுவார்த்தை தொடர்பாக தாவேகாவை சுற்றி யூகங்கள் பரப்பப்படுவதாக நிர்மல்குமார் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூறி வந்த நிலையில் 90 தொகுதிகள் மற்றும் 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி என விஜயிடம் பேரம் பேசப்பட்டதாக கூறியிருந்தார் ஆதவ் அர்ஜுனா. நீங்க 90, நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. இப்படியான சூழலில்தான் சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டார். அல்லாஹு அக்பர். ولم يولد ولم يكن له كفوا احد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير. பின்னர் பேசிய அவர் தாவேகாவை அந்த கூட்டணி இந்த கூட்டணி என்று வதந்தி பரப்பினார்கள் என்று கூறினார். கடைசியில் என்னதான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில் அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். தாவேகா தலைமையில்தான் ஆட்சி என்றும் விஜய் உறுதியாக தெரிவித்தார். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியாக இருக்கிறோம். நம்மளுடைய முதல் மாநாட்டில் கூட நான் சொன்ன மாதிரி அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாம் வச்சுக்க போகிறது எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. சரிங்களா? அதனால யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. விஜயின் இந்த பதில் மூலம் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி, என்டிஏ கூட்டணி மற்றும் நாம் தமிழர், தாவேகா என 4 முனை போட்டி உறுதியாகி இருக்கிறது.